இருக்காரு. ஆனா சனி பகவான் வந்து ஒரு அலிக்கிரகம். புதன் ஒரு அலிக்கிரகம். கேது ஒரு அலிக்கிரகம். இந்த 3 கிரகமும் ஒரு லக்னாதிபதி சாரம் பெற்றிருந்தா அந்த தன்மையை கொடுக்கும் என்பது நம்ம அடிச்சு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னா, 3ஆம் இடம் ஆண்மையை குறிக்கக்கூடிய இடம். தைரியம், வீரிய ஸ்தானம். அந்த ஸ்தானம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப லக்னாதிபதி சேர்க்கை பெற்ற இடம் பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்த போய் 2ஆம் இடம் ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்காரு. சூரியனோட சேர்க்கை பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு. அந்த ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ சந்திரன் குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்பு தான ஜாதகத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அந்த அந்த சந்த லக்னாதிபதி போய் சனியோட சாரத்தை பெற்று சனி நீசம் பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்பு கிடையாது என்ற ஒரு நிலைப்பாடு. அங்கே சனி வந்து ஒரு அலிக்கிரகத்தோட தன்மை, புதனும் ஒரு அலிக்கிரகம். ஒரு அலிக்கிரகத்தோட சாரத்தை வாங்கும்போது அலித்தன்மை அதிகமாக கொடுக்கும், ஆன்மீக குறைபாடை கொடுத்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே குடும்பாதிபதி ஆட்சி பெற்றிருக்குது, குடும்பம் அமைஞ்சே தீரணும்.